அமத்துறேன். மம்மி பாரி நாளைக்கு தெரியும் பாரு. வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிக்கு போறோம் பைக்ல. என்னது என்னண்ணா வண்டினா கழுவி இருக்க? என்ன எங்க போறா? கோயிலுக்கு போறடா. எந்த கோயிலுண்ணா? வேளாங்கண்ணி. எப்பண்ணா? வண்டி கழுவிட்டல நைட்டு கிளம்புறேன். அதனால வண்டி கழுவி இருக்கியா? வண்டி பழப்பழம் இருக்காண்டமா. அவங்களோட வேலையை போட்டு வந்தாலும் என்ன திடீர்னு வண்டி கிளம்புறது? அவங்களோட எங்கேயே கிளம்பிட்டு போறாங்க. வேறு வேலை இல்லையா? கோயிலுக்கு போகிற மாதிரி சுத்தமா நீட்டாக அழகாக கழுவி. அதனால வண்டி கழுவி எடுத்து போறாங்க. சக்தின்னு ஊருக்கு போனார் தெரியுமா? இடம் போய் எங்கேயோ கோயில் போறேன்னு சொல்லிட்டு அவர் டெக்னிக் தான். அதான் பழக்கம். உன் பங்குடா சொல்ல போனா. என் பங்கு என் பங்கு போதும்டா தம்பி. வண்டி வேளாங்கண்ணி கிளம்பிட்டு வண்டியை கழுவ ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட 430 கிலோமீட்டர். எவ்வளோ நேரத்தில் போய் சேரோன்னு தெரியாது. போகிறோம் வேளாங்கண்ணி. 2:30 இல்லை 3 மணி அந்த டைமில் கிளம்புவோம். இன்றைய வேலையில் கிளம்பணும்னு வை, காலையில் போயிடலாம். ஓகே போதும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வேளாங்கண்ணி கிளம்பிட்டோம். சென்னை டு வேளாங்கண்ணி பைக்லேயே கிளம்புறோம். கிளம்பியாச்சு. மணி விடிய காலையில் கரெக்டாக 4:30. நம்ம எத்தனை மணிக்கு வேளாங்கண்ணி போய் சேர்றோன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அங்கேருந்தும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய். கிளம்பிட்டோம் வேளாங்கண்ணிக்கு. கம்பல்சரி ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுங்க. ஏன்னா ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டினா மட்டும்தான் சேஃப்டி. நம்ம கீழே விழுந்தால் கூட நமக்கு தலையில் அடிப்படாது. நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நானும் ராபின் ஹெல்மெட் போட்டுக்க. நாங்கள் கிளம்பிட்டோம். மப்ளர் போட்டு ஹெல்மெட் போடு. பைக் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் தான் போகிறோம். மகாபலிபுரம் தாண்டி ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் டீ குடிக்கிறதுக்கு. நான் ராபின் இல்லை நைட் பிஸ்கட் போடுவோம். டீ கடை. காலையில் 5 மணி ஆயிடுச்சுப்பா. மகாபலிபுரம் தாண்டி உட்காந்துருக்கோம். டீ குடிச்சிட்ருக்கோம். குளிர் தான் ராபினுக்கு ரொம்ப. ஹாய். வேளாங்கண்ணிக்கு பைக்கில் போயிட்டுருக்கோம்ல. காலையிலே லைவ் போடலான்னு பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கலாம். அப்புறம் போக லைவ் போடலாம். வண்டி ஏறி வருது. எடுத்து லைட் ஆஃப் பண்ணிருக்கு. விடிஞ்சிருச்சு. சீக்கிரமாக போயிடலான்னு பிளான் பண்ணோம். விடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறேன்? ஆபிக்கு எரியில சொன்னால் பைக் போட்டுருக்காங்க. சரி ஓகே, நம்ம அடுத்து யூடியூப்பில் லைவ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துருக்கு. பாருங்க, லைவ் போட்டாமா
வேளாங்கண்ணிக்கு வந்துட்டோம். நானும் ராபின் கடலுக்கு வந்துட்டு மாதாட்ட வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு சிவகார்த்திகை முட்டை போட்டு வச்சுருக்காங்க. ராபின் கால் நினச்சிட்டு அங்கிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள், வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு கடலில் காலை நினச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அடுத்து அங்கே போகிறேன். அந்த முட்டி போட்டு நடப்பாங்களா வேண்டுதல் வச்சு, அந்த பக்கம் போகிறேன். கெபிக்கு நடக்க முடியல, மண்ணில் தண்ணி பட்டோம்னா வெயிட் ஆயிடுச்சு செருப்பு. என்னடா செருப்பு ரொம்ப வெயிட் ஆயிடுச்சுலடா, மாடு வெயிட் ஆயிடுச்சுப்பா. ஐயா சரி விட்டாக எடுத்து தான் போடுங்க, சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி அழகாக பாரு, அந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பாரு பந்தல் போட்டு பாதி ரோடே காணும். ஒரு ஆள் 2-3 நேரம் நடந்து போகலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக இங்கே தான் ஆக்கிரமிப்பு மாதிரி தான் ஃபுல்லாக. கொஞ்சம் உள்ளே வச்சா தான் என்ன, எப்படியும் பொருள் வாங்குறவங்க வாங்க தானே செய்வாங்க. சுத்தமாக இடமே இல்லாத மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு வண்டி போகுது, ரைடர் நிற்குது பாருங்க. இங்கே ஏதோ பில்டிங் இருக்காங்க. கோயில் கிட்ட வந்துட்டோம். கடல்ல இருந்து நம்ம கோயில் கிட்டே வந்துட்டோம். அடுத்து நம்ம வேண்டுதல் எடுத்து போகிறோம். ஃபுல்லாக பொரி ஸ்நாக்ஸ்லாம் பாருங்க. ஃபுல்லாக இதுதான், இந்த அல்வா, அந்த அல்வா, ஜெபமாலை, ஃபுல்லாக அதுதான். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் கொடுங்க.